குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் எப்படி சொல்றேன்னா, கடந்த காலத்துல உங்களுக்கு தனஸ்தானத்துல ஒரு இன்கம் வந்திருக்கும். அதே மாதிரி புதுசா ஒரு வண்டி வாங்கியிருப்பீங்க, இல்ல ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, இல்லை அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா இது எது மூலியமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, ஏதோ ஒரு லோன் எடுத்து வாங்குற மாதிரி ஒரு விஷயங்கள் இப்ப நடந்திருக்கும். ஓகே, நிறைய பேர் திருமணத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள் எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே ஒரு இழுபறி ஆயிருக்கும், பிரச்சனையாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த மே மாசத்துல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. 100% இப்போ நீங்க கடன் வாங்கின விஷயங்கள் அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிலிட்டிஸும் கொடுப்பாரு கடவுள். ஆனா சனி சமசப்தம பார்வையா கன்னி ராசி மற்றும் லக்னத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் மந்தம், ஒரு லேட்டு, நம்ம யோசிக்க உடல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒத்துழைக்காது. எவ்வளோதான் நம்மளுடைய தாட்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருந்தாலுமே உடல் ஒத்துழைக்காது. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு விஷயத்துக்கு ஒரு 4 தடவை 5 தடவை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு 100% சனி மந்தமாக இருந்தாலும் லேட்டாக இருந்தாலும் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவர் எல்லா ஹெல்ப்பும் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு திருமணம் சார்ந்த ஒரு விஷயங்கள், உங்களோட லவ் விஷயங்கள், ப்ரொபோசல்ஸ் அண்ட் அது வீட்டில் சொல்ல போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மந்த் உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மந்தாக இருக்கும். அதே மாதிரி புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச உங்களுடைய விஷயங்கள், பிளானிங் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. இந்த ஜூனுக்கு அப்புறமே ரொம்ப ஃபேவராக இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். பொதுவாகவே நீங்கள் ரொம்ப கால்குலேட்டிவ். அப்போ அடுத்தது ஒரு கால்குலேட்டிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் திருமணம், வேலை, கரியர் க்ரோத்து, உங்களுக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வரப்போகுது. புது விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுதுன்னு தான் சொல்ல முடியும். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பராக இருக்க போகுது. இந்த மாதம் அடுத்த ஜூன் மாதத்துக்கு அப்புறமாவே சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா குரு மாறுவதற்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி அதற்கான ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ மற்ற கிரகங்களாக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஒரு சில சின்ன தடங்கள் சனி மூலியமாக நடந்தாலும் மற்றவங்க எல்லாருமே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கன்ஜெக்ஷன்ஸ் வரும்போது எல்லா மாற்றமும் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். சுய ஜாதகத்தை பார்த்து அதை மாற்றிக்கோங்க. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் வீட்டில் சொல்லும்போது அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா 1க்கு 4 தடவை விசாரிச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், கீழே என்னோட நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி, பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக தெரியும். லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இப்போ நமக்கு பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க.
நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்துல நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா வந்து குரு மாற போறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப லக்னக்கும் லக்னாதிபதி வந்து மறையிறது, பாவிகளுடன் செய்யறது எல்லாமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய லக்னத்தை பார்த்துருக்காங்க, அதே மாதிரி உங்களோட 3ஆம் இடத்தை பார்த்துருக்காங்க, உங்களோட 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்த அந்த குரு இந்த ஜூனுக்கு அப்புறம் என்னன்னா 12ஆம் இடத்தை பார்ப்பாரு, அதே மாதிரி உங்களோட 2ஆம் வீட்டை பார்ப்பார், 4ஆம் வீட்டை பார்ப்பாரு. ஸோ இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள், ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி, இதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டுக்கு லோன் வாங்கி வீடு கட்டிட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி நண்பர்கள் எல்லாம் விரோதியாயிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்பி உங்களை வந்து தப்பாக நினச்சிருக்கலாம். அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, மேலோட்டமாக உங்களோட விஷயம் கொடுத்த பணம் வராமல் போகிறனால கேட்கும்போது அது ஒரு பிரச்சனைகள். அதே மாதிரி கடன் வாங்கி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன்னா ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து லோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு 1 இயர் விண்டோ பிஃபோராகவே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு லோன் போட்டு ஒரு பெரிய வண்டி வாங்குறது, கார் வாங்குறது, வீடு கட்டுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரு இந்த காலகட்டத்தில் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஓகே, இந்த மே மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு வந்து குரு 8க்கு போகிறார், லக்னாதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறார். போகலாமா அப்படின்னு கேட்டால் போகலாம். ஆனால் 8ஆம் இடத்துல போய் எதை பார்க்குறாருன்னு தான் மெயினாக பார்க்கணும். உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் வீட்டை பார்க்குறாரு, 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஓகே, இது என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்னா, லோன் வந்து எக்ஸீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எதுக்காக வாங்கினீங்க, அதில் டாப்அப் பண்ணுற ஒரு விஷயங்கள். அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது வீண் விரயம். அப்போது கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி வீட்டில் தான் குரு இருக்கும்போது நிறைய மேனிப்புலேஷனில் இப்போ தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ 8ஆம் இடத்துல போகிறாரு அப்படின்னா லக்னத்துக்கும் 4க்கும் உரியவர் 8ஆம் இடம் அப்படின்னா 4 அப்படிங்கிறது உங்களுடைய வண்டி வாகனங்கள். அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் ஸ்டடீஸு, அம்மா, இது எல்லாமே வந்து 8லேருந்து பார்க்கப்படுகிறார். ஸோ அம்மாவோட உடல்நிலை கவனம். ஏதோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுனா கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, அவங்கள நல்லா சாப்பிட சொல்லுங்கள், உடல்நிலையை வந்து ஃபுல் ஒரு செக்கப் எடுத்துக்க சொல்லுங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு வண்டி புதுசாக வாங்குறீங்க, ஸோ ஆல்ரெடி வாங்கின வண்டி மூலிமா பிரச்சனை வரும். இதெல்லாமே அந்த 8க்குரிய அந்த வைப்ரேஷன் வந்து அந்த இடத்துல கொடுக்கும். அந்த 8ஆம் இடத்துல இருந்து இப்போ உங்களோட 2ஆம் வீட்டை பார்க்குறாங்க அப்படின்னா குடும்பத்தில் தேவையில்லாமல் சண்டை வரும்போது கொஞ்சம் அமைதியாக இருங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. ஓகே, குரு பார்த்தால் கோடி நன்மை தானே, அவர் இங்கிருந்து பார்க்குறார், யாரா பார்க்குறாரு. இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு லக்னம் அண்டு 4, அவர் 8ல். அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த பார்வைகள் மூலியமாக சில என்ன சொல்ல அந்த வைப்ரேஷனை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு தேவையில்லாமல் பணம் கொடுக்கறது, தெரியாமல் கொடுக்கறது, தெரியாமல் ரொட்டேஷன் வாங்க, இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் அவமானத்தை தேடித்தரும். ஸோ அதனால் யாராவது வீட்டில் ஒருத்தருக்கிட்டையாவது நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஐடியாஸ் எதாவது வேண்டான்னு சொன்னால் அதை விட்டுருங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 2.5 வருஷம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக ஒரு விஷயத்தை ஸ்லோவாக போனாலுமே அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட சுயஜாதகம் கண்டிப்பாக தனுராசி காலங்கள்லாம் வந்து உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், கீழே என்னோட நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும்
27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவரா செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்ப நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களா இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்ம கிட்ட இருக்கு. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க, எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்துல நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா வந்து குரு மாற போறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே, என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்க போட்ட பிளான் படி உங்களுடைய கடன் வந்து அடைக்கிறதுக்கு உண்டான எல்லா வழிவகுப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல 6ஆம் இடத்தை பார்த்திருப்பாரு. ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கும்போது கடன் நெருக்கடி கொடுத்து, ஏன்னா எந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நெருக்கடியா இருந்திருக்கும் அந்த நெருக்கடியை கரெக்டா கொடுத்து, ஏன்னா மற்ற கிரகங்களோட இம்பாக்டுமே இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். அப்போ அந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய கடன்கள், உங்களுடைய நோய்கள் இதெல்லாமே கொஞ்சம் அதிகரிச்சு இப்போ அது சார்ட் அவுட் ஆகிறதுக்கான இந்த டைம் வந்து மே மந்த். ஓகே, இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பணம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்காக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பணம் ரெடியாகி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வெளிநாடு தொடர்பான பிஸ்னஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஒரு ஒர்க்குக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, பேங்கிங், ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து மே மாதம் வந்து எல்லா தடையும் நீங்கி அதற்குண்டான வழியை காட்டப்போகுது அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணலாமா, மே மந்தில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ரைட் சாய்ஸ். திருமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் இதெல்லாமே வந்து உங்கள் வீட்டில் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஃபேவரேட்டான ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா குரு உங்களுக்கு 100% நல்லது மட்டுமே பண்ணுறதுக்காகத்தான் வருகிறார். இவ்வளோ வருஷம் பாடுபட்டாச்சு, எல்லா பிரச்சனையும் வந்தாச்சு, டிவோர்ஸ் ஆயாச்சு, பிரச்சனை வந்தாச்சு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை இருந்திருக்கும். சும்மாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ் வாங்கின மாதிரி ஒரே வீட்டுக்குள்ளே வந்து மூஞ்சி பார்க்காம இருந்திருப்பீங்க. இது எல்லாமே கண்டிப்பாக இருந்திருக்கும். குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய அந்த தருணம் எல்லாமே இந்த கடந்த 5 வருஷத்துல நீங்க எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே வந்து இப்ப சரியாகக்கூடியது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க, சே நம்ம வந்து கொஞ்சம் பிரியாம பேசியிருந்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா நம்ம வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏதாவது புதுசா ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா சனியின் பார்வை 3ஆம் பார்வை உங்களுக்கு இருக்கும்போது அதோட இம்பாக்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாரு. கொஞ்சம் ஸ்லோனஸ் மந்தம் இருந்தாலும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்துல வந்து அதை சக்சஸ் பண்ண போறீங்க. உங்களுடைய ஒர்க்ல அண்ட் அப்ராட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு அப்கிரேடேஷன்ஸா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுக்கள், விருதுகள், ஸோ மேனேஜ்மெண்ட் சைட்ஸ்லேருந்து உங்களுக்கு வரப்போகுது. இந்த பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் சொல்ல போனால் இந்த மீடியா இண்டஸ்ட்ரி, ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய லக்னத்திலே இருக்கார் இப்போ. ஸோ அதனால வந்து சூப்பராக இருக்க போது. அடுத்தது வந்து குருவோட சேர போறாரு. ஸோ நல்ல ஒரு வழிகாட்டுதல் படி உங்களுடைய வாழ்க்கையில வந்து எல்லாமே நடக்க போகுது. சில பல மனசுக்கும் மைண்டுக்கும் கொஞ்சம் போராட்டம் இருக்கும். கொஞ்சம் நிதானிச்சு முடிவு பண்ணுங்க. அது மட்டும்தான் மைனஸே தவிர மற்றபடி எல்லாமே பிளஸ் தான் இருக்கு. கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய ஒர்க்காக இருக்கட்டும் அண்ட் டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், டாக்குமெண்ட்ஸ் தொலைந்து போயிருந்தா கிடைக்க போகுது. ஏன்னா வந்து அதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கான மனிதர்கள் உங்களுக்கு வரப்போகிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மே மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த மாதமாக இருக்கும்.
மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவரா செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் பொதுவாக வந்து உங்களுக்கு ஒரு குரு பகவான் மாறுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். பட் இப்போது நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை பளு, ஹார்ட் ஒர்க் வந்து 3 times into 9 times அந்த மாதிரி ஹெவி ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே வந்து அதற்கான பலன்கள் இல்லாமல் இருந்திருக்கும். எவ்வளோ வேலை செஞ்சாலுமே வந்து ஏதாவது ஒரு அவமானங்கள் மூலியமாக தத்தளிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா பிகாஸ் அஷ்டம சனி அப்படிங்கிறனால அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். அப்போ என்ன பண்ணாலுமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமையில தூக்க நிம்மதி இருந்திருக்காது, உடம்பு எல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். இது மாதிரியெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பணத்தால் இழப்பு, அதே மாதிரி பார்ட்னர்ஸ்னால பிரச்சனை, இதெல்லாமே நடந்திருக்கும். ஓகே, மே மந்த்ல ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பொதுவாக வந்து உங்களுக்கு குரு யாரு? 5க்கும் 8க்கும் உரியவர். 5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் இதெல்லாமே இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு வந்து 5க்கும் 8க்கும் உரியவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல இருக்கார். அடுத்தது 12க்கு வர போறாரு. இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 12க்கு வர போறாரு. ஓகே, அப்போ வழிகாட்டுதல் சொல்லக்கூடிய அந்த குரு 12ல் போய் மறையலாமா அப்படின்னு கேட்டால் 5க்குரியவர் மறையக்கூடாது, ஆனால் 8க்குரியவர் மறையலாம். அப்போ வந்து என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் சந்திச்சுட்டு வந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு அது வந்து சால்வ் ஆக போகுது. ஆனால் 5க்குரியவர் மறையலாமா அப்படின்னு கேட்டால் நம்மளோட பிளானிங் மறையலாமான்னு கேட்டால் பிளான் பண்ணும்போது ஒரு ஆஃப் பிளாங்காக இருப்பீங்க. நீங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஆனால் 8க்குரியவர் மறையலாமான்னு கேட்டால் 100% மறையலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லது. அப்போ சில பேர்த்துக்கு வந்து கடன் அடைக்க முடியாதபடி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தடங்கள் இருந்திருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு லீவ் போடுறீங்க, ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறீங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடங்களாக இருக்கும். பட் இந்த காலகட்டத்தில் ஒரு மே மந்தில் அதுக்கு எல்லாமே வந்து விடிவு காலம். அப்போ உங்களுக்கு வந்து கடன் அடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த மே மந்த்ல நடக்க போகுது. ஆனா குரு வந்து பாத்தீங்கன்னா 12ல் மறையறனால, 5க்குரியர் மறையறனால பிளானிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க எதுக்குமே வந்து. அதே மாதிரி வந்து உங்களை சுத்தி சூழ்ச்சி நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 8க்குரியர் மறைந்தாலும் 8க்குரியவர் தானே. அப்போ அந்த சூழ்ச்சிகள் வந்து மறைமுகமான எதிரிகள் மூலியமாக. அப்போ அது என்னன்னா திடீர்னு பேசாதவங்க பேசுவாங்க. 10 வருஷம் பேசாத ஒரு நண்பர்கள் வந்து திடீர்னு வந்து பேசும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நட்பா தோணும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.
அப்போ பொதுவா நீங்க வந்து அவங்க கிட்ட எல்லாமே வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வந்து அஷ்டம சனி அப்படிங்கும் போது அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னதான் வந்து மற்ற கிரகங்கள் நமக்கு ஃபேவர் பண்ணாலும் சனி பகவான் ஃபேவராகவே இல்லை. அப்போ நம்ம வந்து ஒருத்தங்களை நம்பி ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஜாக்கிரதை. அவங்க உங்க கால வாரதான் வந்திருக்காங்க. சில பேர் வந்து பெத்தங்களை பிரிஞ்சு இருந்திருப்பீங்க, திடீர்னு வந்து பேசுவாங்க. ஏதோ ஒரு சொத்துக்காக இருக்கட்டும், ஒரு பணத்துக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு தேவைக்காக இருக்கட்டும். ஏன்னா யாரை நம்பினாலுமே இப்போ வந்து எதிரியாக கூடிய இருக்கக்கூடிய சிலது தான். ஏன்னா யாரா இருந்தாலுமே அவங்களோட சுயநலத்துக்கு தான் வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்படிதான் நடக்குது. ஜாக்கிரதையா 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு நிதானிச்சுட்டு ஒரு தடவை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் தள்ளி போடுங்க. அவங்களோட சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும். ட்ரை பண்ணி பாருங்க, இது கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, நிதானிச்சு செயல்படுங்க, ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி உங்களுக்கு வீரியமாக இருந்தாலும் பொறுமையாக நிதானித்து ஏதோ ஒரு விஷயத்துல கடவுள் மேலே பாரத்தை போட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காரியம் வெற்றி நடக்கும். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டா வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாம இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவரா செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்துல நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா வந்து குரு மாற போறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலேயே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது இந்த மே மாத பலன்களா வந்து மேஷ ராசிக்காரர்களை பத்தி தான். லாஸ்ட் 2 மந்த்ஸாவே வந்து உங்களோட கெரியர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடை இருந்திருக்கும். புதுசா ஒரு முயற்சி எடுக்கும்போது அதுல ஒரு தடங்கள் இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, வராம இருந்திருக்கும். ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, கையில காசு இருக்கும், ஆனா வந்து அந்த இடம் அமையாம இருந்திருக்கும். ஏன்னா இந்த இடதோஷம் அப்படிங்கிறது வந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு கடந்த ஒரு 2.5 வருஷமாவே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ வந்து 7.5 சனி ஸ்டார்டிங்ல இருக்கும்போது அந்த விரயங்கள் அப்படிங்கிறது வந்து ஆகக்கூடிய ஒரு நேரம். பட் இருப்பினும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியும் 8 இப்போ வந்து கோச்சாரத்துல 12ல இருக்காரு. அவர் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மிட் ஆஃப் த மந்த்ல வந்து அழகா வந்து உங்களுடைய லக்னத்துல வந்து உட்கார போறாரு. அப்ப செவ்வாய் உங்களுடைய லக்னத்துல வரும்போது என்னென்னலாம் விரயங்கள் ஆச்சோ அதை வந்து நீங்க பிளான் பண்ணி அதை வந்து ஒரு சூப்பரா வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பக்காவா ஒரு விஷயத்தை நீங்க வாங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான ஒரு வேகம், அதற்கான ஒரு முயற்சி, அதே மாதிரி வந்து உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகும்போது பண வரவுகள் உங்களுடைய பிசினஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கறனால, 7, 9 பார்க்கறனால, 11 பார்க்கறனால ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள், ஒரு பிசினஸா இருக்கட்டும், உங்களுடைய கரியர் குரோத்தா இருக்கட்டும், அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸா இருக்கட்டும், ஒரு புதுசா நீங்க ஆரம்பிக்க போறீங்க, இல்ல நீங்க வந்து கரெக்டா வந்து ஒரு வருமானத்துக்கு உண்டான ஒரு லாபஸ்தானத்துக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு புதுசா உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வராங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு ஒரு குழப்பமா இருந்திருக்கும். ஆனாலும்
குரு வக்ர நிவர்த்தியாய் இப்ப வந்து அதே 3ஆம் இடத்துல இருந்து இந்த பார்வையை செலுத்தும் போது இப்ப மெயினா வந்து குரு ஜூனுக்கு அப்புறமா வந்து மாற போறாரு இல்லையா. அப்போ அந்த ஒரு பாக்கியத்தை வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தர போறாரு. அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேஷராசிக்கு வந்து பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். இப்ப இவ்வளவு நாள் வந்து குழப்பத்துல இருந்திருப்பீங்க, இவ்வளவு நாள் வந்து பிரச்சனைகள்ல இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு அந்த பிளான் வந்து 100% சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கரெக்டா உங்களுக்கு குரு வழி நடத்த போறார். அடுத்த ஒரு செகண்ட் மிட் ஆஃப் த மந்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் மிதுனத்துக்கு போகும்போது குருவும் சுக்கிரனும் ஒரே இடத்துல இருக்கலாமான்னு கேட்டா இருக்கக்கூடாது. ஆனா அவங்க வந்து அரைமறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால பெருசா பாதிப்பு அப்படிங்கிறதுனால ஒண்ணும் இல்லை. பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது புது தொழில்கள் அண்ட் நீங்க வந்து லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். கெரியர்ல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது மே மாசத்துல. அண்ட் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்ல உங்களுக்கு அப்கிரேடேஷன்ஸ் நடக்க போகுது. இதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா லக்னாதிபதி என்ன முயற்சி எடுத்தாலும் 8க்குரியவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துல இருக்காரு. அப்ப என்ன அப்படின்னா நீங்க போய் ஒரு இடத்துல நின்னாலும் பிரச்சனையும் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல அதிகமா யாருக்கிட்டையும் வந்து பேசாதீங்க, சண்டை போடாதீங்க. மறைமுக எதிரிகள் 8ங்கிறது இந்த எதிரிகள் ஸ்தானத்தையும் குறிக்கும். பெருசா வந்து பின்னாடி இப்ப நீங்க வந்து முன்னாடி ஒரு விஷயத்த ஓப்பனா சொன்னாலுமே வந்து அதன் மூலியமாக பிரச்சனை தரக்கூடிய மனிதர்கள் உங்களை சுத்தியே இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருசா யாருக்கிட்டையும் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. நீங்க ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கான வேலைகளை உங்க தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் சொல்லலாம் மட்டும் போதும். ஒரு 3rd பர்சன் கிட்ட ஷேர் பண்றது இல்ல வெளியே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றது அதெல்லாம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்துல யாராவது உங்களை தேடி பிரச்சனைக்கு வராங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து தள்ளி போயிடுங்க. அதே மாதிரி 8க்குரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம் தான். அதே மாதிரி அப்ராட் போகிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு. ஏன்னா 8ங்கிறது பிரச்சனையும் கிடையாது, வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான ஒரு விஷயங்கள் வந்து இப்ப செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ கரெக்டா பிளான் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மே மாதம் முழுவதும் உங்களோட பிளானிங்ல 100% சக்சஸ் இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டா வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாம இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவரா செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்ப நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள் நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களா இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்ம கிட்ட இருக்கு. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க, எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்துல நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா வந்து குரு மாற போறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள். ஸோ லாஸ்டா வந்து உங்களுக்கு புது புது விஷயங்கள், அதாவது என்னன்னா லக்னத்தை பார்க்கும்போது உங்களோட முயற்சிகள் புதுசா ஒரு விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ குரு பார்க்கும்போது என்ன அப்படின்னா நிறைய கோவில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நீங்க பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களோட முயற்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். புதுசா ஒரு ஸ்டெப், புதுசா ஒரு ஸ்டடீஸ்
ஏதாவது ஒன்று புதுசாக படிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல புகழும் இருந்திருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து ஒரு சில புகழ்ச்சிகள் இதெல்லாமே வந்து உங்களை புகழ்ந்து பாடியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை காட்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவர்கள் உங்களுடைய புகழ்ந்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு திறமையாக வந்து உங்களுடைய திறமை வந்து வெளிப்படக்கூடிய அந்த திறமை ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கிறார். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு கடன் நகை வச்சு வந்து பிளச் பண்ணி கடன் எடுக்கிறது, அப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு கடன் வாங்குறது. ஏன்னா வந்து குரு எந்த இடத்தை பார்க்கிறாரு அந்த இடத்தை அதிகரிப்பார் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கும்போது இந்த கடன் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா அது மூலிமா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ லக்னத்தை பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட முயற்சிகள் இருந்தாலும் நீ வரப்போற ஜூன் மாசத்துல வந்து உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்க போறார். அப்போ வந்து 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய செவ்வாய் வீடு. அப்போ வந்து என்னன்னா வருமானம் ஸ்பீடா வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ புது முயற்சிகள் மூலிமா நீங்க புதுசா ஒரு விஷயத்த படிச்சிருப்பீங்க, அதை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலிமா நீங்க சம்பாதிக்க போறீங்க. ஏன்னா அதுக்கான அந்த பிளான், அதுக்கான ஒரு அறிவு, அதுக்கான ஒரு தெளிவு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரு இந்த காலகட்டத்தில் கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருந்தாலுமே வந்து அடுத்தது வந்து உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ புதுசாக வந்து ஏதாவது ஒரு வாகனங்கள் வாங்கலாம், உங்களுடைய தாய் மூலியமாக ஒரு சொத்துக்கள் இதெல்லாமே நடக்கும். ஸோ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, வீட்டில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அதெல்லாமே நடக்கும். பட் இருந்தாலும் சனி 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சில கஷ்டங்கள், என்ன கஷ்டம் அப்படின்னா அந்த தீராத வயிற்று வலி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. ஏதாவது ஒரு வயிறு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். வெளியில் போகிறது சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சனி ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு பணம் வரும்போது கரெக்டாக அதை வந்து சேமித்து வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்ல போகிறேன் துலாம்க்கு. ஏன்னா அனாவசியமாக செலவு பண்ண வேண்டாம். சேமித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது வரும்போது எல்லாமே ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கரெக்டாக டாக்டர்ஸோட அட்வைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுக்கோங்க. புதுசாக வந்து ஒரு நகை வாங்குறீங்க, புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிதானித்து செயல்படுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை, ஆல்ரெடி கடன் வாங்கும்போது அது மூலிமா ஒரு ப்ரெஷர் சந்திப்பீங்க. கடன் தீர ஏதாவது ஒரு ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அனாவசியமான ஒரு வேலைகளில் ஈடுபடுவது தவிர்த்துக்கோங்க. இதை பண்ணணும் அதை பண்ணணும் அந்த பிளானிங் வச்சிங்கன்னா கொஞ்சம் அது வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டீங்க, இதெல்லாம் வேண்டான்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஸோ கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாமே இப்போ தெளிவாகி கொஞ்சம் சீர்படுத்துறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு சண்டை இல்லாமல் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கொஞ்சம் எடுத்துட்டு போங்க, சண்டை போடாமல் போங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே எல்லா கிரகங்கள் வேலை செய்யும்போது நம்ம நிதானிச்சுட்டு செயல்படும் போது அது நல்லா இருக்கும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவை பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்கு ஃபேவராக இருந்து சிறப்பான வாழ்க்கையை தருவாங்க. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார்.
இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாத பலன்கள் வந்து நிறைய பேர் வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு அடுத்ததான் வந்து 2ஆம் இடத்துக்கு வர போறாரு. அப்போது உங்களுடைய விஷயங்கள், நீங்கள் புதுசாக ஒரு ஒர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்க போகுது. ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, ரெனோவேஷன் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. அது எல்லாமே வந்து குரு பணம், அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா குரு மாறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாரு. ஹெல்த்தில் தான் கையை வைப்பார் கண்டிப்பாக. மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் தான். ஏன்னா பிகாஸ் தலை சுற்றுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மே மாதத்தில் வெயில் ரொம்ப உச்சத்தில் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துக்கோங்க. ஏன்னா தலை சுற்றும் போதே உங்களுக்கு ஆல்ரெடி வந்து குரு அந்த இடத்துல இருந்து கொடுப்பாரு. இப்போ அடுத்தது மாறுற வரைக்குமே ஒரு கிரிட்டிக்கலாக, ஏன்னா சொல்லுவாங்க தெரியுங்களா, அணையிற விளக்கு ரொம்ப பிரகாசம் அறியணும். குரு மாறதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் கொடுப்பாரு. ஸோ போகும்போது வரும்போது கொஞ்சம் சாக்லேட்ஸ் கையில் வச்சுக்கோங்க. இந்த லோ ப்ரெஷர்லாம் கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் வராது. ஏன்னா பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் வரும்போது பண ஏற்பாடுகள் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் கண்டிப்பாக வந்து குரு பகவான் தருவார். அண்ட் மற்ற பிளானட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா அதை வச்சு தான் நான் சொன்னேன், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடு ஆல்ட்ரேஷனாக இருக்கட்டும், புதுசாக ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ரெண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லை ஆரம்பிக்கல அப்படின்னு இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக இந்த 1.5 வருஷத்துக்குள்ள அதற்கான வாய்ப்புகள் நிறையா வரப்போகுது. அதற்கான ஒரு தாட்ஸ் எல்லாமே இருக்கும். கார் வாங்கணும்னு நினைப்பீங்க, காரும் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரியான பிளானிங், புதுசாக என்ன வாங்கலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கும். அம்மா மூலிமா நிறைய நட்புகள், அம்மாவோட வட்டாரத்திலேருந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப், இது எல்லாமே வந்து கிடைக்க போகுது. புது புது விஷயங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் நடக்க போகுது. ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மயக்கம் வர்றதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல போனா, இப்போ உங்களுக்கு வந்து தந்தை ஸ்தானம், உங்களோட தந்தையோட சொத்துக்கள் வந்து இழுபறியா இருந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு தந்தை சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே வந்து கடவுள் உங்களுக்கு வந்து எல்லா கிரகத்தின் மூலியமாக ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு காலம். ஆனா உங்களோட சுய ஜாதகத்துல வந்து குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும், சனி எங்க இருக்காருன்னு பார்க்கணும், அவங்க எந்த வீட்டு பிளேஸ்ல இருந்து இப்ப எங்க இருக்காங்க கோச்சாரத்துல, அதற்கான வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே பார்க்கணும். ஸோ பொதுவா இப்ப நம்ம இந்த கருத்துக்களை கூறினாலும் சுய ஜாதகம் மட்டும்தான் நம்ம பேசுவோம். ஸோ நீங்க அதை பார்த்துக்கோங்க. என்னென்ன சரி செய்யணுங்கிறது வாழ்வியல் பரிகாரம் மூலியமா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு கரியர் டெவலப்மெண்ட் பண்றீங்க, பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். பெண்களுக்கு வந்து திருமணம், காதல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சுய தொழில் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அதுக்காக லோன் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த லோனும் கிடைக்கும். இவ்வளோ நாள் இருப்படியாக இருந்திருக்கும், பட் இப்போ கிடைச்சிரும். ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு பொன்னான காலகட்டம் தான். ஸோ ஹெல்த்தை தவிர உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா இருக்குது. ஸோ முக்கியமாக உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, உங்களோட க்ரோத்தும் பார்த்துக்கோங்க. ஒரு சிறப்பான காலம் தான் மிதுன ராசிக்கு. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி, பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாம இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவரா செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு.
இப்போ நமக்கு வந்து பணமே வராது இந்த காலகட்டத்தில், உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது. நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுயஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள், குரு வந்து சமசப்தம் போறவே உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வருமான ஸ்தானத்தை அதிகரிச்சிருப்பாரு. ஸோ உங்களுடைய 2க்கும் 5க்கும் ஒரு குரு வந்து இப்போ உங்களுக்கு 8ல் இருக்கார். அப்போ வந்து என்னன்னா சில தீரா கடன் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். ரொட்டேஷன் மூலிமா பணம் கொடுத்துருந்தாலும் வந்திருக்காம இருந்திருக்கும். கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஏறியிருப்பீங்க இந்த கடந்த 2.5 வருஷ காலத்தில். நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸாவது எடுத்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து இப்போ விடுபட்டு வந்து அடுத்த லெவல் ஆஃப் இதுக்கு நீங்கள் போக போகிறீங்க. ஏன்னா வந்து 12ஆம் இடம் அப்படின்னு சொல்ல போது தேவையில்லாத ஒரு விரயங்கள், சம்மந்தமே இல்லாத ஒரு டிராவல் மூலியமாக விரயங்கள் இதெல்லாமே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அர்த்தாஷ்டம சனி விலகி இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஒரு நல்ல திருப்பு முனையான ஒரு வருடம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ குரு மாறும்போது உங்களுக்கு ஒரு இன்பம் தான். ஏன்னா என்னென்னலாம் நீங்கள் இழந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு நல்ல பேர் புகழ்ச்சி, உங்களுக்கு வேலைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. நிறைய பேர் வந்து வேலையில் வந்து அடுத்த லெவல் ஆஃப் போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த மேனேஜ்மெண்ட் வந்து தடையாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களே மாறி உங்களுக்கு புதுசாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய வேலையில் நல்ல புகழ் கிடைக்க போகுது. உங்களுடைய முயற்சிகளில் புகழ் கிடைக்க போகுது. நிறைய பேர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்து நமக்கெல்லாம் என்ன நடந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சந்திச்சாச்சு, இதுக்கு மேலே நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. விருச்சிகம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அந்த 2.5 வருஷத்தில் வந்து உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு டிவோர்ஸ், நிறைய பேருக்கு பிரச்சனை, கணவன் மனைக்குள்ள பெரிய பிரச்சனை, கண்டிப்பாக பிரிஞ்சு அதோட அனுபவங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாத ஒரு வருத்தத்தை தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அந்த பிரச்சனையிலேருந்து வந்து ஒரு நல்ல ஒரு வெளிச்சம், அதாவது அடுத்த வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்ல வரல, ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது. ஏன்னா முதல்ல வந்து நமக்கு கசப்பான அனுபவங்கள்லேருந்து வெளியே வரணும் இல்லையா, அந்த வரதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் வந்து இப்போ நடக்க போகுது. அப்போ நீங்கள் நடக்கும்போது என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சரியாக பயன்படுத்துங்க. எதுலெல்லாம் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுமோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நகையாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், இதெல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், நிறைய ட்ராவல். ஸோ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், நிறைய பேர் லவ்லேயே பிரிஞ்சிருப்பீங்க, இப்போ அவங்களெல்லாம் சேர போகிறீங்க. உங்களுடைய அருமை தெரிஞ்சு அவங்க திரும்ப வருவாங்க. யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாருமே வந்து உங்ககிட்ட திரும்ப வந்து மன்னிப்பு கேட்பாங்க. நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். ஸோ குழந்தைகள்லாம் படிப்புலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. விருச்சிக ராசி குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாமே நல்லா படிக்க போகிறீங்க. ஏன்னா நல்ல ஒரு தெளிவு இது எல்லாமே. ஏன்னா குரு வந்து லக்னத்தை பார்க்க போகிறார். அப்போ வந்து நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன், நல்ல ஒரு டைவர்ட், பிரச்சனை எல்லாம் இருக்கும், அந்த டைவர்ஷன் வந்து உங்களை நல்ல வழியில் கொண்டுட்டு போகுது. ஸோ நிறைய ஆன்மீக டூருக்கு போக போகிறீங்க, நிறைய பேருக்கு நல்லது பண்ண போகிறீங்க, ஹெல்ப் பண்ண போகிறீங்க. உங்களோட கரியர் வந்து வேறு லெவல் போக போகுது, பிஸ்னஸ் அடுத்த லெவல் போக போகுது. இதுக்கு மேலே என்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் பார்த்தாச்சு. எனக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எதை மூவ் பண்ணணும் உங்களுக்கு தெரியுங்கிறத அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போவீங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. டிவோர்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க, அதில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அந்த கவுன்சிலிங் மூலிமா ஒரு அற்புதம், இல்லை நீங்களே வந்து அதை வந்து சரி பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி வந்து இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய திருப்பு முனைகள்,
எவ்வளோ பிரச்சனை அவமானம் வந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஸோ இதெல்லாமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இந்த மே மந்த் உங்களுக்கு வந்து ஒரு ஜூனுக்கு உண்டான எல்லா விஷயமும் மேலே ஸ்டார்ட் ஆகிடும். உங்கள் பிளானிங்காக இருக்கட்டும், என்னென்ன விஷயங்கள் நடக்கிறீங்களோ அதுக்கு உண்டான எல்லா விஷயமும் அதிர்ஷ்டம் எல்லாமே நடக்க போகுது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மே மந்த் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மந்த்து தான். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், கீழே என்னோட நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாத பலன்கள் வந்து ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் ஒரு 2 months வந்து நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு அலைச்சல் இருந்திருக்கும். கெட்ட பேர், அவமானங்கள், நாட் ஒன்லி இந்த 2 மாதம், இந்த கடந்த ஒரு 5 வருஷமாகவே இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டீங்க, நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்னு அவமானப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே வந்து கடகத்துக்கு ஏன் தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம், நமக்கே இந்த பிரச்சனை வருது, நம்ம அமைதியால இருக்கோம் அப்படின்னால நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும். கெட்ட பேர், அவமானம், நிறைய பேர்த்துக்கு வந்து டிவோர்ஸ், இதெல்லாமே இந்த கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே வந்து வம்பு வழக்கு பிரச்சனை, எல்லாமே வாகனங்கள் மூலியமாக பிரச்சனை வந்திருக்கும். ஸோ தாயார் மூலியமாக பிரச்சனை வந்திருக்கும். இல்லாட்டி தாயார் வந்து நீங்கள் இழந்திருக்க நேரிட்டிருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4, 6, 8 இப்போ கனெக்ட் ஆகும்போது இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காம்பினேஷன். இது கடகராசிக்காரங்களே எப்படி சர்வை ஆனீங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை வந்து நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இப்போ வருவீங்களா அப்படின்னு உங்களுக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். எஸ், நீங்கள் வரப்போகிறீங்க. ஏன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அப்போ 5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதும், இவங்களை நம்ம ரொம்ப வாட்டி எடுத்துட்டோம். உங்களோட குலதெய்வ அருள், இஷ்ட தெய்வம் எல்லாமே உங்களை வந்து ஆசீர்வதிக்க போகிறாங்க. எல்லா பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு வந்து இந்த மே மாதம் கடக்கும் போது, ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் கெட்ட பேர் வாங்கினீங்களோ அதே வாய் உங்களை வந்து ஓகே இவங்க மேலே தப்பில்லை அப்படின்னு வந்து, ஏன்னா சுற்றி இருக்கவங்களால தான் பிரச்சனைன்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். கடகத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிறவங்கள பேச்சை கேட்டு, சுற்றி இருக்கவங்களோட ஐடியாஸ் கேட்டு பண்ணும்போது உங்களுக்கு அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். பட் இப்போ நீங்கள் தெளிவாயிருப்பீங்க. நம்ம லைஃப்பில் என்ன பண்ணலாம், நம்ம குடும்பத்துக்காக என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை, யார் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து இருக்கும்போது நீங்கள் பார்த்து எடுத்து வைப்பீங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து குலதெய்வ அருள், உங்களுடைய பித்திருக்களோட சாபம் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் மே மந்தில் ஸ்டார்ட் ஆக போகுது.
ஓகே, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் பெரிய தடையாக இருந்திருக்கும். நிறைய பேத்துக்கு நடக்காமே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நேரம். ஸோ திருமணம் உண்டானவங்க எல்லாத்துக்குமே வந்து திருமணம் நடக்க போகுது. தந்தை சொத்து, தந்தையால் நன்மைகள், அவரோட பென்ஷன் பணம் உங்களுக்கு வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் நிறைய கோவில்களுக்கு போகிறீங்க. இப்போ இந்த காலகட்டமெல்லாம் என்ன கடவுள் நமக்கு இவ்வளோ சோதனை வருது, கடவுளெல்லாம் கும்பிடணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இப்போ நிறைய பேர் வந்து கோயிலாக போகிறீங்க. ஏன்னா வந்து குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளியை ஏற்ற போகிறார். இது எல்லாமே நடக்க போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அண்ட் புது பார்ட்னர்ஷிப் வரப்போகுது. அந்த பார்ட்னர்ஷிப் மூலிமா உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. இதெல்லாம் பொது கருத்துக்களாக இருந்தாலும் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து தெளிவுபடுத்திக்கோங்க. உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. யாரை நம்பினீங்களோ அவங்க உங்களை யாரெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு நினச்சிங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிளானிங், எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்க இவங்க நம்மளை ஏமாத்துனாங்க, அதை வந்து நம்ம எப்படி முறியடிக்கலாங்கிற அந்த ஒரு பிளான் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா இவ்வளோ நாள் ஏமாந்தது போதும், கஷ்டப்பட்டது போதும், அவமானங்கள் போதும். இனி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பொற்காலம் வரப்போகுது கடகத்துக்கு. ஸோ இனி எல்லாமே உங்களுக்கு ஒரு தைரியமாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாம இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவரா செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் பொதுவாக வந்து இந்த லாஸ்ட் ஒரு 2.5 years to 3 years வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஆயிருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஜுவல் பிளச் பண்ண இதை வந்து நிறைய சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இதை சொல்லி அடுத்தது என்ன நடக்கும் நான் சொல்லிடுறேன். சொத்து, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலை விடுறது, அதாவது என்னென்ன நடக்கக்கூடாதோ எல்லாம் அப்படியே தொடச்சி வலிச்சுட்டு போயிருக்கும். பணம் வரும், ஒரு சைடு வரும், அப்படியே அதுக்கு மேலே செலவாகும். கடன் மேலே கடன், கடன் மேலே கடன், டாப் அப்பு, இப்படியே ஒரு ரொட்டேஷன்ல இருந்திருப்பீங்க. நினச்சி பார்க்கக்கூடாத எல்லா பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு 3-12, ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல இருந்து, ஓகே 7ல் தானே நிற்கிறாரு அப்படின்னா உங்களுடைய சனி வீட்டுக்கு வந்து குரு பாவி, அவர் வந்து 7ஆம் இடத்துல இந்த பாவியோட பார்வை தான் கொடுத்துருப்பாரு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இதை வந்து எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 6ஆம் இடத்துல இருந்த குரு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்துருப்பாரு. ஏன்னா வந்து பாவிகள் மறைந்தால் நல்லதான, குருவே வந்து மறைந்தாலும் அதற்கான ஒரு விஷயங்கள் கொடுப்பார். 6ஆம் இடம் வேலைகளை செஞ்சிருப்பார்.
கடன் வாங்குறது, கடன் மூலியமாக பிரச்சனைகளை சந்திக்கிறது, அது மூலியமா கோர்ட்டு கேஸ், ஸ்டே ஆர்டர்ஸ் இந்த மாதிரி போறது. அதே மாதிரி 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை. நிறைய பேருக்கு அதுதான் நான் சொன்னேன், அந்த வேலை வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். நிறைய பேர் வந்து வேலை மூலியமா நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். நாடு விட்டு நாடு வர்றது. இப்போ உங்களுக்கே தெரியும், உலக ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது மூலியமா எத்தனையோ பேர்த்துக்கு வந்து வேலை போயிருக்கும். அதுல முக்கியமா இந்த மகரம் கும்பமெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இவங்க மட்டும்தான் வந்து கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து 7ஆம் இடத்துல குரு வர்றாரு. 7 அப்படின்னாலே வந்து சூப்பர். ஸோ ஆல்ரெடி வந்து 10 அப்படிங்கும் உங்களுக்கு தொழில கை வச்சு 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையை பார்த்திருப்பாரு. அப்போ வந்து 6ங்கிறது இந்த 10 தொழில் மூலியமாக கடன், தொழில பிரச்சனை, தொழில் மூலியமாக கோர்ட்டு கேஸ் இது. இப்ப அது வந்து 7ஆம் இடத்த பார்வையா பார்க்கும்போது உங்களுடைய அடுத்து 11ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அப்போ உங்களுடைய மூத்த சகோதரன் மூலியமாக ஒரு நன்மை, மாமனார் மூலியமாக ஒரு நன்மை, அதே மாதிரி வந்து உங்களுடைய லாபம் எல்லாமே நடக்க போகுது. ஸோ இந்த ஜூன் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல், அதுக்குண்டான பிளானிங், ஒரு தெளிவு எல்லாமே இந்த மாசம் நடக்க போகுது. ஸோ அந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடிவு காலம் வந்து அதுக்கான ஒரு தன வரவு, எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னதான் குரு 6ல மறைந்தாலும் ஒரு ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். அது மூலியமாக வந்து கொஞ்சம் டென்ஷன் அலைச்சல் இருந்தாலுமே இப்போ அந்த தெளிவுபடுத்தி வந்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இன்னும் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாசத்துல தான் உங்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ள வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடைக்க போகுது. ஸோ குரு நல்லது பண்ண போறாரு. அதே மாதிரி மற்ற கிரகங்களோட கன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த பார்வைகள் மூலிமா உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்கள் தரப்போகுது. ஸோ இப்போதான் உங்களுக்கு 7 நாட்டு சனிலேருந்து நீங்கள் விடுவிச்சாலும் ரொம்ப நல்லது நடக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தை நல்லா ஹேண்டில் பண்ணுங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா நல்லதும் இனிமேல் தான் நடக்க போகுது மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி, பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டா வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாம இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவரா செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.